சரி, இன்னைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் வந்துகிட்டு எண்கோளங்கள். எண்கோளம் என்ன பார்க்க போறோம்? எண்கோளம். எண்கோளம். சரியா? இந்த எண்கோளம் இந்த பாடத்தை தான் நான் இன்னைக்கு படிப்பிக்க போறேன். கிளியரா? கவனிச்சியோ? இந்த எண்கோளம் செல்லப்பட்ட இந்த பாடம் உனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் இந்த மூணும் கட்டாயம் வரும். உனக்கு ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் வரும், செகண்ட் டேர்முக்கும் வரும், தேர்ட் டேர்ம் மூன்றாம் தவணைக்கும் வந்து எண்கோளம் பாடம் கட்டாயம் வரும். என்கோலம் பெரிய ஒரு சப்ஜெக்ட் எல்லாம் இல்லடா, சின்ன ஒரு விஷயம். சின்ன ஒரு விஷயம். அது மெயினான அடிப்படை விஷயத்தை நீ நுணுக்கமா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா அது எப்படிப்பட்ட கேள்வி வந்தாலும் செய்யலாம். மெட்ஸ்ல இருக்கிற அடிப்படை விஷயம்னு சொன்னா உனக்கு எழுத வாசிக்க தெரிஞ்சு, உனக்கு எழுத வாசிக்க தெரியணும், கிரகித்தல் வேணும். இதுதான் நம்ம சொல்றான்னு சொல்லி நீ தெளிவா வாசிக்கணும்னால ஏழும்னு சொன்னா போதும். சரியா? தெளிவா வாசிக்க ஏழும்னு சொன்னா கூட்டல் கழித்தல் தெரியும்னு சொன்னா ஈஸியா செய்யலாம். சரியா? எண்கோளம் அப்படின்னா என்ன? முதலாவது நாங்க தலைப்பு தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும். என்ன இதுக்குரிய விஷயத்துக்கு நாங்க போறதுக்கு முன்னாடி இவன் யாரு, இவன் பிரச்சனை என்ன அப்படிங்கிற விஷயத்த நாங்க அணுகணும். சோ எண்கோளம் அப்படின்னு சொல்றது எண்கள், அதாவது எண், நம்பர்ஸ். அந்த எண்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொது வித்தியாசத்தின் அடிப்படையில கூடிட்டு அல்லது குறைஞ்சிட்டு போறதுதான் எண்கோளம் சொல்லுவாங்க. அதாவது நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னா கூடிட்டு அல்லது குறைஞ்சிட்டு போகும். அதே நேரம் அதுக்கு இடையில பொது வித்தியாசம் ஒன்று இருக்கணும், கமன் டிஃபரண்ட் ஒன்று இருக்கு. உனக்கு சிம்பிளா சொல்றேன்னா உதாரணமாக 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 3, 6, 9, 12 இப்படி போட்டு வச்சுக்கோங்களேன். சோ இந்த நம்பர்ஸ் என்ன செய்யுது? போக 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 பெருமானம் அதிகரிச்சுட்டு போகுது. என்ன செஞ்சுட்டு போகுது? பெருமானம் அதிகரிச்சு கொண்டு போகுது. அதே நேரம் அதே நேரம் இப்படியும் வரலாம். 12, 10, 8, 4 இப்படியும் போகலாம். சோ இந்தால மறுபடி போக போக என்ன செய்யுது? பெருமானம் குறைஞ்சிக்கிட்டு போகுது. என்ன செய்யுது? குறைஞ்சிக்கிட்டு போகுது. குறைஞ்சிக்கிட்டு போகுது. சோ எண் தொடருண்டு சரியா? ஏறு வரிசைப்படுத்தல் அல்லது இறங்கு வரிசை ஒன்று மேல மேல போக போக என்ன செய்யும்? பெருமானம் கூடலாம் அல்லது பெருமானம் குறையலாம். அதே நேரம் குறையும் போதா இருக்கலாம், கூடும் போதா இருக்கலாம், பிரச்சனை ஒன்று இல்லை. இவங்களுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் மாறக்கூடாது. அதாவது 3 6 ஆகுதுன்னு சொன்னா 3 6 ஆகுதுன்னா பிளஸ் 3 கூடப்பட்டது. 3 கூட்டினா 6 ஆகுது. அதே 6ஓட மறுபடி 9 ஆகுதுன்னா மறுபடி பிளஸ் 3 கூடப்படும். திருப்பி 9ஓட திருப்பி 12 ஆகுதுன்னா மறுபடி பிளஸ் 3. சோ அந்த பொது வித்தியாசம் சொல்றது இந்த கமன் டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. இவங்களுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் எப்படி கூட்டிட்டு போகுது? ஒரு குறித்த பொதுவாக போகுது பாரு. 3 இங்கே 3 இங்கே 3 அப்படின்னு போகுது. சோ இந்த பொதுவாக போறது தான் சொல்லுவாங்க, இவரை தான் சொல்லுவாங்க பிள்ளைகள் பொது வித்தியாசம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க பிள்ளைகள்? பொது வித்தியாசம். பொது வித்தியாசம். பொது வித்தியாசம். பொது வித்தியாசம் சொல்லுவாங்க. இருந்துட்டு போடும், பிரச்சனை இல்லை. இப்போ இது கூடிட்டு போகுது சார். பிளஸ்ல தானா வரும், அதாவது நேர்ல மட்டும் தானா வரும்டா? இல்லடா, மைனஸ்லயும் வரலாம். எப்படி மைனஸ்ல வரலாம் சார் அப்படின்னா, இப்போ 12 என்ன நடக்குது? 10 மாறுது. 12 என்ன நடக்குது? 10 மாறுது. சோ 12 10 ஆகுதுன்னா எவ்வளவு குறையுதுன்னு சொன்னா 2 குறையுது. 10 மறுபடி 8 ஆகுதுன்னா -2 மறுபடி 2 குறையுது. 8 4 ஆகுதுன்னா மறுபடி -2. சோ கூடிட்டு போனாலும் பரவாயில்ல, பட் குறைஞ்சிட்டு போனாலும் பரவாயில்ல. ஆனா இவங்களுக்கு இடைப்பட்ட வித்தியாசம், ரெண்டு நம்பருக்கு இடைப்பட்ட வித்தியாசம் மாறாம இருந்துச்சுன்னு சொன்னா அவங்கதான் எண்கோளமாக காணப்படும். அவங்க தான் என்ன சொல்லுவாங்க? எண்கோளம். சரியா? இந்த இதைத்தான் சொல்லுவாங்க பொது வித்தியாசம். என்ன சொல்லுவாங்க? பொது வித்தியாசம். பொது வித்தியாசம். எக்ஸ்கியூஸ் மீ சார், 8ல இருந்து 2 போனா 6 தானே? சரி, எனக்கு 6 வரும் என்ன பிள்ளை? சரி,
இப்போ ஓகேவா? ஓ சார். 10 8 6 ஓகேவா? ஓ சார். வெரி குட் வெரி குட் சூப்பர். நான் கவனிக்கல சாரி. சரி, இப்போ எண் தொடர் ஒன்று கூட்டிட்டு போகலாம் அல்லது குறைஞ்சிட்டு போகலாம். இவங்களுக்கு தான் என்ன பேர் சொல்றது? எண் கோலம்னு சொல்லுவாங்க. எண் கோலம்னு சொல்லுவாங்க. இப்ப எண் கோலத்துக்குடா பிரதானமாக 2 பொது சமன்பாடு இருக்கு. எண் கோலத்துக்கு பிரதானமாக 2 பொது சமன்பாடு இருக்கு. முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது விஷயம் பாத்தீங்கன்னா எண்ணாம் உறுப்பை காண்பதற்கான எண்ணாம் உறுப்பை காண்பதற்கான எண்ணாம் உறுப்பை காண்பதற்கான சமன்பாடு காண்பதற்கான காண்பதற்கான பொது சமன்பாடு பொது சமன்பாடு பொது சமன்பாடு பொது சமன்பாடு. சோ ஒரு எண் கோலம் கொண்டு இருக்கின்றது எப்பவுமே எண் கோலம். இப்ப 3 6 9 12 இப்படி போகுது. போகும்போது குறித்த இப்ப இதான் உதாரணமா 3 எத்தனையாவது இடத்துல இருக்குது? ஃபர்ஸ்ட்ல இருக்கு. 2வது இடத்துல 6 இருக்கு. 3வது இடத்துல 9 இருக்கு. 4வது இடத்துல 12 இருக்கு. இப்படியே போகும்போது 8வது இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு சொல்ல தெரியாது. ஒருவேளை தப்பி தவிர சொல்லிட்டேன். உதாரணமா 102வது இடத்துல இப்படி போகும்போது 102வது இடத்துல என்ன நம்பர் இருக்குன்னு எங்களுக்கு சொல்லலுமா? சொல்லலாம். சோ இதுக்காக சரியா, இதுக்காக உருவாக்கப்பட்ட இதை லேசாக கண்டுபிடிக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட பொது சமன்பாடு தான் இப்ப நான் எழுத போற சமன்பாடு. சோ அது என்ன சமன்பாடுன்னு சொன்னாடா Tn சமன் Tn சமன் Tn சமன் a சக n சய 1 d. Tn சமன் a சக n சய 1 d. இதான் பொது சமன்பாடு. இதுதான் என்னது? பொது சமன்பாடு. இங்க Tn டா என்ன, a டா என்ன, n அப்படின்னா என்ன, d அப்படின்னா என்னன்னு சொல்லி நான் இப்ப சொல்லி தர போறேன், கவனிச்சுக்கோ. இங்க Tn அப்படின்னு சொல்றது Tn. இந்த Tn அப்படின்னு சொல்றது என்னன்னு சொன்னா குறித்த இடத்தின் பெறுமதி. குறித்த குறித்த இடத்தின் பெறுமதி. இடத்தின் பெறுமதி பெறுமதி. இந்த a அப்படின்னு சொல்றது முதல் உறுப்பு, ஃபர்ஸ்ட் நம்பர் சொல்லுவாங்க. முதல் உறுப்பு முதல் உறுப்பு ஃபர்ஸ்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்றது வந்துகிட்டு குறித்த இடம். குறித்த இடம் குறித்த இடம். டி அப்படின்னு சொல்றது பொது வித்தியாசம். பொது வித்தியாசம். பொது வித்தியாசம். பொது வித்தியாசம். இதுதான் பேசிக்கான சமன்பாடு. இதுதான் என்னது? பேசிக்கான சமன்பாடு. இது தவிர்த்துடப்பா எங்களை சமன்பாடு உருவாக்க சொல்லுவாங்க வேற. இது தவிர்த்து எங்களை சமன்பாடு உருவாக்க சொல்லுவாங்க. எப்படி சார் நாங்க கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க. உதாரணம் இப்படி இருக்கும். இதுதான் எங்களுக்கு போறேன் தொடர். உதாரணமா ஓகே இப்படி இருக்கும் 12 14 16 இப்படி போகுது. சோ இந்த எண்கோளத்துல கவனிச்சுக்கோடா, இந்த எண்கோளத்துல இவங்களோட பெருமானத்துக்கு இவங்களோட பெருமானத்துக்கு தான் சொல்றது இந்த டி என்று சொல்றது. அதாவது முதலாவது இடத்துல இருக்கிறதால T1, இரண்டாவது இடத்துல இருக்கிறதால T2, இது மூன்றாவது இடத்துல இருக்கிறதால T3. எப்படியே போய் ஒரு எண்ணாம் இடம் எண்ணா நம்பர் இருக்கலாம், பிரச்சனை ஒன்று இல்லை. என்னன்னு சரி ஒரு உறுப்பு ஒன்று இருக்கலாம், பிரச்சனை ஒன்று இல்லை. அப்ப அந்த உறுப்புக்கான பெருமதி தான் Tn அப்படின்னு சொல்லுவாங்க. Tn குறித்த ஒரு ஏதாவது ஒரு எக்ஸோ வையோன்னு சொல்லி ஒரு பெருமதி ஒன்று இருக்குன்னு சொன்னா அந்த குறித்த பெருமதிக்கான இடத்துக்கு பேர் தான் சொல்லுவாங்க Tn அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரம்டா இந்த முதலாவது இருக்குதானே, ஃபர்ஸ்ட்கே இருக்குதானே இந்த நம்பர், இதுக்கு a அப்படின்னு சொல்லுவாங்க, முதல் உறுப்புன்னு சொல்லுவாங்க. இதான் ஃபர்ஸ்ட் நம்பர், முதல் உறுப்பு. இதான் ஃபர்ஸ்ட் நம்பர், முதல் உறுப்பு. அதே நேரம் இந்த 12க்கும் 14க்கும் இடைப்பட்ட வித்தியாசம் அதுதான் பொது வித்தியாசம் சொல்லுவாங்க. பொது வித்தியாசம். பொது வித்தியாசம். பொது வித்தியாசம்.
பொது வித்தியாசம். சோ இந்த பொது வித்தியாசம் அதாவது டீன்னு சொல்லுவாங்க. பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கப்படுதுன்னு சொன்னா இந்த எண்கோளத்தின் ஏதாவது ஒரு உறுப்புல இருந்து அதற்கு முன்னைய உறுப்பை நாங்க என்ன செய்யணும் கழிக்கணும். சோ 12 எடுக்கலாம் மகையலா 12 எடுத்தா அதுக்கு முன்னுக்கு ஒரு உறுப்பு ஒன்று இல்லை எங்கள்கிட்ட. சோ 14 எடுக்கலாம். 14 எடுத்தோம்னு சொன்னா அதற்கு முன்னைய உறுப்பு எத்தனை 12 இதை கழிக்கணும். கழிச்சோம்னு சொன்னா வரக்கூடிய ஆன்சர் தான் பொது வித்தியாசம். சோ 14 இந்த 12 கழிச்சா 2. அப்ப ஜெனரலா யோசிச்சோம்னா 12 இருந்து 14 போகுதுனா எங்களுக்கு எத்தனை கூடுது பிள்ளைகள்? எத்தனைடா கூடுது எங்களுக்கு? பிளஸ் 2 கூடுது. இவருக்கும் போக கூடும் பிளஸ் 2 கூடுது. 2 போகக்கூடிய என்ன செய்யும் பிளஸ் 2 கூடும். சோ இவங்களை தான் பொது வித்தியாசம்னு சொல்லுவாங்க. சரி சார், எங்களுக்கு இவருக்கான ஒரு பொது சமன்பாடு உருவாக்கி தாங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த எண்கோளத்தின் பொது சமன்பாடு உருவாக்கி தாங்க அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி உருவாக்குவீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்க்கு போடணும் நீங்க Tn அப்படின்னு போடணும். Tn அப்படின்னு போட்டுட்டோம். இப்ப இவங்களுக்கு இடைப்பட்ட பொது வித்தியாசம் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறோம்? எவ்வளவு 2 போட்டாச்சு. 2 போட்டுட்டா பக்கத்துல என்ன போட்டுக்கணும்? என்ன அப்படின்னு போட்டுட்டோம். இந்த எண்ணுக்கு பதிலாக நான் சிவப்பு கலர்ல எண் போட்டிருக்கேன். எண்ணுக்கு பதிலாக இலக்கம் 1 நாங்க மனசுல பிரதிவிடணும். அதாவது உனக்கு சிம்பிளா சொல்றேன்டா 2 தர 1 என்ன வர 1 போட்டாச்சு. ஈரண்டு 2 ஈரண்டு எவ்வளவு பிள்ளை? 2. ஆனா இந்த பிரஸ்டிக்கிற நம்பர் எத்தனை? 12. இந்த 2 ஈரண்டு 2 ஈரண்டு சொல்றது 2. ஆனா எங்களுக்கு பிரஸ்டிக்கிற நம்பர் எத்தனைங்க 12. இந்த 2 எங்களுக்கு 12 ஆகணும்டா நாங்க என்ன எத்தனையை கூட்டணும்? 2 12 ஆகணும் நாங்க எத்தனையை கூட்டணும்? 10 கூட்டணும் பிளஸ் 10. இதுதான் நாங்க உருவாக்குற பொது சமன்பாடு. இது நாங்க எங்களை உருவாக்க சொல்லுவோம். சரி, இதால என்ன லாபம் அப்படின்னு சொன்னா நீ யோசிச்சு பாரு. 3வது இடத்துல இங்க என்ன நம்பர் இருக்குது? 16 விஷயம் வருகுதா இல்லையான்னு நாங்க செக் பண்ண போறோம். இதுதான சமன்பாடு. T என்னுக்கு பதிலா நாங்க 3வது இருக்கிற இடத்துக்கு கொடுக்க போறோம். 3வது எங்களுக்கு 16 வரணும். அப்ப என்னுக்கு பதிலா நாங்க 3 போடுறோம். சமன் 2 தர என்னுக்கு பதிலா நாங்க எத்தனை போடணும்? 3 போடணும். சக 10. ஆகவே 2 3 6 சக 10. 10 மாறை கூட்டினா எத்தனை வரும் பிள்ளைகள்? 16. 16 சொல்றது 3வது இலக்கமா இருக்குதா? இலக்கம். அப்போ எத்தனாவது இடத்துல கேட்டாங்க பரவாயில்ல. உதாரணம் 5வது இடத்துல கேட்டான்னு சொன்னா என்னுக்கு பதிலா நாங்க எத்தனை போடுவோம்? 5. 100வது இடத்துல என்ன நம்பர் இருக்குன்னு சொன்னா என்னுக்கு பதிலா எத்தனை போடுவோம்? 100 போடுவோம். சரி சார், இது எங்களுக்கு விளங்கிட்டு. அப்ப எதுக்கு சார் நீங்க இதை கண்டுபிடிச்சீங்க? ஏன் சார் இதை சொல்லி தந்தீங்க அப்படின்னு கேட்டாண்டா இதை வச்சு இந்த பெருமானத்தை எடுக்கிறா. எக்ஸாம்பிள் எங்களுக்கு நாங்க தானே இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். 3வது இடத்துல எங்களுக்கு எத்தனை வந்திருக்கு? 16. இதே சமன்பாடை வச்சு அவர பெருமானம் 16 கண்டுபிடிப்போமா? இவர சமன்பாடை வச்சு அதே 16 கண்டுபிடிப்போம். பாக்குமா? வாங்களே சொல்றேன். Tn சமன் a சக n சய 1 t. எங்களுக்கு 3வது இடத்துல தேவை. அப்ப என்னுக்கு பதிலா நாங்க என்ன போடணும்? முதலாவது உறுப்பு இல்ல பிள்ளைகள். எண்ணுக்கு பதிலா எத்தனை போடணும்? நாங்க எங்களுக்கு 3வது உறுப்பு தேவை. என்னுக்கு பதிலா நாங்க எத்தனை போடணும்? 3 போடணும். T3 சமன் இங்க a அப்படின்னு சொல்றது என்னடா? முதல் உறுப்பு. இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் எத்தனை? 12. அதங்க போடுங்க. சக என்னுக்கு பதிலா நாங்க எத்தனை போடணும்? 3 போடணும். சய 1. டேய், இவங்களுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் எவ்வளவு? 2. அதங்க போடுங்க. 12 சக 3ல இன்னும் 1 போட எத்தனை? 2டா. சர 2. 12ஓட 2 எத்தனை? 4. 12ஓட 4 கூட்ட எத்தனை பிள்ளை? 16. வந்துட்டா. இங்கேயும் 16 வந்திருக்குது, இங்கேயும் 16 வந்துட்டா. ரெண்டு சமன்பாடை வச்சு நாங்க என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். எண்ணாம் குரூப்பை காண்பதற்கான என்ன செய்யலாம்?
ஒரு கோவை ஒன்று உருவாக்கலாம். எண்ணாம் உறுப்பு யாரு? உதாரணமா 100வது உறுப்பு என்ன, 80வது உறுப்பு என்ன, 70வது உறுப்பு என்ன கேட்டான்னு சொன்னா இந்த ரெண்டு சமன்பாடை வச்சு எங்களோட பெருமதி என்ன செஞ்சு கொள்ளையிலும் கண்டு கொள்ள இயலும். இது கிளியரா விளைஞ்ச பிள்ளை தியரி தான் நீ படிப்பிக்க போறேன். நீ விளைஞ்ச இந்த விஷயம். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கோங்க பாப்போம். நல்ல பிள்ளை காட்டும். குயிக் அடிங்க. அடிச்சிட்டீங்களா? ஒயிட் போர்ட் கிளியரா இருக்கா? மங்களா இருக்கா? ஒயிட் போர்ட் கிளியரா இருக்கா? மங்களா இருக்கா புள்ள? கிளியர் மங்களா இருக்கு சார். மங்களாவா இருக்குது? இருக்கு. யார் யாருக்கு? அஃப்ராக்களுக்கு கிளியரா இருக்கு சார். கிளியரா? சம்ஹா கிளியரா தான் சார். என்னடா கொஞ்சம் பேருக்கு மங்கல்ல. ஃபர்ஸ்ட் லாக் எப்படி இருக்கு? கிளியர் ஆயிக்கு சார். ஓகே, அப்ப கொஞ்சம் கூட ஏரியா கவரேஜ் வலிக்கிறேன் புள்ள. சார். ரெக்கார்ட நான் போடுவேன். அப்ப நீங்க நோட்ஸ் புறம் எடுத்துங்க. இப்போ பெண் தொடர்ந்து போகுது அட பொது உறுப்பினை காண்க அப்படின்னு கேட்பான். ஒரு எண் தொடர்ந்து போகுது அட பொது உறுப்பை கேட்பாங்க. எக்ஸாம்பிள் இப்ப எப்படி போகுது? 7, 9, 11, 13 இப்படி போகுது. இவங்கள்ல உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்னென்ன வரும்னு சொன்னா, முதலாவது கேட்பான் எங்கள்கிட்ட, முதலாவது விஷயம் கேட்பான் எங்கள்கிட்ட எப்போதும் முதலாவது விஷயம் கேட்பான், முதல் உறுப்பு யாது? முதல் உறுப்பு யாது? முதல் உறுப்பு யாது? இரண்டாவது கேட்பான் பிள்ளைகள், பொது வித்தியாசம் யாது? பொது வித்தியாசம் யாது? பொது வித்தியாசம் யாது? இது கேட்பான். மூணாவது கேட்பான் பிள்ளைகள், குறித்த ஏதாவது எண்ணாம் உறுப்பின் பெருமானம் யாது? எண்ணாம் உறுப்பின் பெருமானம் யாது? நாலாவது கேட்பான் பிள்ளைகள், குறித்த ஒரு பெருமானத்தை தந்துட்டு அது எத்தனையாம் உறுப்பாகும்? குறித்த ஒரு பெருமானத்தின் பெருமானமானது எத்தனையாம் உறுப்பாகும்? எத்தனையாம் உறுப்பாகும்? எத்தனையாம் உறுப்பாகும்? ஃபைனல் கேள்வி கேட்பான் பிள்ளைகள், முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை யார்? கூட்டுத்தொகை யார்? கூட்டுத்தொகை யாது? கூட்டுத்தொகை யாது? இந்த 5 கேள்வியை தாண்டி உங்களுக்கு எதுவும் வராது. எங்களுக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னாடா, ஒரு கேள்வி தந்தா, ஒரு கேள்வி என் கோலம் சொன்னா அதுல என்னென்ன கேள்வி வரும்னு எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை அப்படியே தெரிஞ்சாலும் இதுக்கான ஆன்சர் இப்படி கொடுக்குறேன்னு விஷயம் தெரியாது. இதான் பேசிக்கான எங்களுக்கு பிரச்சனை. ஓகே, இப்ப நான் ஒவ்வொரு கேள்வியும் முதலாவது விளங்கப்படுத்த போறேன். விலைக்கு நாங்க போகல, ஒவ்வொரு கேள்வியும் நான் இப்ப உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். என்னத்தை இவன் செல்றான் சார், நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றேன், என்ன சொல்ல வார விஷயத்த நான் விளங்கப்படுத்த போறேன். இதுதான் எண் தொடர். இந்த எண் தொடர்ல அவன் ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடியது முதல் உறுப்பு. இந்த எண் தொடரை வச்சே நாங்க நிறைய அடிப்படை விஷயம் கண்டுபிடிக்கலாம். கவனிச்சுக்கோ, எப்படி எண் தொடர் வந்திருக்கு? 7, 9, 11 இதான எண் தொடர். இதை வச்சு நாங்க கண்டுபிடிக்கிற வேண்டிய விஷயம் 7 அப்படின்னு சொல்லுது எத்தனையாவது இடம்? முதலாவது இடம் T1. இந்த 9க்கு செல்றது எத்தனையாவது இடம்? 2வது இடம் T2.
11 செல்வது T3 என்ன பிள்ளை வெரி குட் பயங்கரம் 13 செல்வது T4 இது நான் முதலாவது கண்டுபிடிச்ச விஷயம் அதாவது T1 பெறுவது எவ்வளவு 7 பெறுமதி 9 T3 பெறுமதி 11 T4 பெறுமதி 13 முதலாவது ரெண்டாவது விஷயம் பார்த்தா என்ன சொன்னா இந்த ஏழாம் நம்பர் ஃபர்ஸ்ட் டிகிரி தானே ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் தான் A அப்படின்னு கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் நம்பர் தான் A அப்படின்னு கொடுப்பாங்க அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா இடைப்பட்ட வித்தியாசம் அதான் சொல்லுவாங்க பொது வித்தியாசம் சொல்லுவாங்க கமன் டிஃபரண்ட் டி பாத்தீங்கன்னு சொன்னா 7 9 எத்தனை கூட்டினா 9 வருது 2 கூட்டினா வருது சோ பொது வித்தியாசம் எத்தனை 2 பொது வித்தியாசம் 2 சோ இதான் பேசிக்கான விஷயம் அப்புறம் அவன் கேட்பான் இப்படியே போனுச்சுன்னு சொன்னா இப்படி சும்மா இப்படியே போகிட்ட ஒரு குறித்த இடம் கொண்டு வருது உதாரணமா 17 இருக்குது ஒரு நம்பர் இந்த 17 அப்படின்ற நம்பர் எத்தனையாவது இடத்துல இருக்குது இது எவ்வளவுன்னு கேட்பான் அதுதான் இந்த கேள்வி சரியா இந்த 4வது கேள்வி என்ன குறித்த ஒரு பெருமானமானது எத்தனையாம் உறுப்பாகும் இது 4வது கேள்வி 3வது கேள்வி கேட்பான் இப்படியே போனுச்சுன்னு சொன்னா இப்படியே போகிட்ட ஒரு 8வது இடத்துல யார் இருக்கிறாங்க அதாவது T8 அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா உதாரணமா T8 இல்லாட்டி T9 இருக்குமே ஓகே 9வது T9வது இடத்துல யார் இருக்கிறாங்க T9வது இடத்துல யார் இருக்கிறாங்க இதுதான் கேள்வி இந்த 3வது கேள்வி சரியா 4வது கேள்விதான் என்ன ஒரு நம்பர் ஒன்று இருக்கும் அந்த நம்பர் எத்தனையாவது இடத்துல 2 விஷயம் இருக்கு பிள்ளைகள் ஒன்று கேட்பான் நம்பரை தந்துட்டு எந்த இடத்துல இருக்குன்னு கேட்பான் அல்லது இடத்தை தந்துட்டு அந்த இடத்துல இருக்கிற நம்பர் எதுன்னு கேட்பான் நான் சும்மா உனக்கு விளங்குற மாதிரி சொன்னேன்னா 9ஆம் நம்பரை தந்தா அது எத்தனாவது இடத்துல இருக்கு பிள்ளை 9வது நம்பர் 2வது அதே நான் சொல்றேன் 3வது இடத்துல எத்தனாவது நம்பர் இடத்துல நான் கண்டுபிடிக்கணும் 3வது இடத்துல எத்தனை நம்பர் இருக்குது 11 சோ 9வது நம்பர் 2வது இடத்துலயும் 3வது இடத்துல 11 நம்பர் அதான் 2க்கு வித்தியாசம் இதான் அது சோ 4வது கேள்வி 5வது கேள்வி தான் கடைசி கேள்வி என்ன கேட்பாண்டா முதல் 4 உறுப்புகளின் கூட்டுத்தொகை முதல் 4 உறுப்புனா இது முதலாம் உறுப்பு 2ஆம் உறுப்பு 3ஆம் உறுப்பு 4ஆம் உறுப்பு இந்த 4 உறுப்புகளின் கூட்டுத்தொகை எவ்வளவுன்னு சொன்னா இப்போவுக்கு கேட்டா நீங்க ஒரு 9 கூட்டி அப்புறம் 11 கூட்டி 13 கூட்டி போட்டுருவீங்க முதல் 4 நான் முதல் 400 உறுப்பு கேட்டா நீ கூட்டுவியாடா இருந்து முதல் 400 உறுப்பையும் கூட்டி தாங்கண்டா இருந்து கூட்டலுமா விடிய கூட்டினா வந்துருமா வராது சோ அந்த முதல் 4 உறுப்புகள் முதல் 10 உறுப்புகள் அப்படின்னு சொல்லி எண்ணாம் உறுப்புக்கான கூட்டுத்தொகை கேட்டாண்டா அதற்கான சமன்பாடு ஒன்று இருக்கு பிள்ளைகள் இவர் அவர்தான் Sn சமன் எண்ணின் கீழ் 2 2 a ஆக n சாய 1 d இது ஒரு சமன்பாடு இங்க எண்டு செல்வது எத்தனை உறுப்புகள் முதல் 4 உறுப்பா முதல் 10 உறுப்பாண்டு இருக்குதான் எண் ஏன்னு சொன்னாங்க பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும் ஏண்டா என்னது முதல் உறுப்பு எண்டு சொன்னா அந்த குறித்த எத்தனையாவது உறுப்பு கேட்கிறானோ அதாவது முதல் 10 உறுப்பா முதல் 8 உறுப்பாண்டா அந்த எண்டு பெருமான அதான் போடுது டீனா என்ன பிள்ளை அர்த்தம் பொது வித்தியாசம் சோ இது அடிப்படையா வச்சு தான் கண்டுபிடிக்கிறது இது வந்துகிட்டு எண்ணாம் உறுப்புகளுக்கான கூட்டுத்தொகை எண்ணாம் உறுப்புகளுக்கான கூட்டுத்தொகை உறுப்புகளுக்கான கூட்டுத்தொகை கூட்டுத்தொகை சரியா பிள்ளை ஓகே இப்போ கேள்வி செய்வோம் பாருங்க இப்ப உதாரணமாக இருக்கிறான் 7 9 11 13 போகுது இத முதல் உறுப்பு யாருன்னு கேட்டா முதல் உறுப்பு எத்தனை பிள்ளைகள் இத ஃபெஸ்டிக்கிற நம்பர் எத்தனைடா 7 சோ நாங்க 7 போடுவோம் பொது வித்தியாசம் யாருன்னா இந்த நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து அதுக்கு முன்னே உறுப்பு என்ன செய்யணும் கழிக்கணும் ஏதாவது ஒரு நம்பர் எடுப்போம் உதாரணமா 11 எடுப்போம்
11 எடுத்து அதுக்கு முன்னே ஒரு எவ்வளோடா? 11 முன்னுக்கு எவ்வளவு இருக்குது? 9 9. So 11 எத்தனை வரும்? 2 2. மூணாவது பாட் எண்ணாம் உறுப்பின் பெருமானம். நான் எண்ணுக்கு பதிலா நான் சும்மா சொல்றேன், ஒரு 5 இருக்கும் இல்லாட்டி ஒரு 6 இருக்கும். 6ஆம் உறுப்பின் பெருமானம் எவ்வளவுன்னு கேட்டாங்க. 6ஆம் உறுப்பின் பெருமானம் எங்களுக்கு பொது சமன்பாடு தெரியும். சரியா பிள்ளை? எத்தனாவது கேள்வி? 3ஆவது கேள்வி நான் சொல்றது. எங்களை பிள்ளைகளுக்கு பொது சமன்பாடு தெரியும். என்னது? Tn சமன் a சாக n சாய 1d. சரி, எண்ணுக்கு பதிலாக நாங்க எத்தனை நம்பரை போடணும்? எத்தனை போடணும்? 6 ஏ முதல் ஒரு எத்தனை பிள்ளைகள்? 7 7 சக மறுபடியும் எண்ணுக்கு பதிலா 6 போட்டு சாய 1. பொது வித்தியாசம் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 2 2 போட போறோம். 7 சக 6ல கொண்டு போன எத்தனைடா? 5 7 சக I2 10 10 மேலே கொண்டு எத்தனை? 6 17 17. எத்தனை வரும்? 17. சோ மூணாவது கேள்வி. 6வது இப்படியே போகுட்டே 6வது இடத்துல யார் இருப்பாரு? 17 17 இருக்காரா? பாருங்க. 13 போற எத்தனை வரும்? 15 வரும். 15 போற எத்தனை வரும்? 17 17. அப்ப T5 இது எத்தனை இருக்கு? 17. T6 இருப்பாரா? ஒத்துக்கொள்றீங்களாடா? ஓகே. இப்ப நாலாவது கேள்வி வந்தா குறித்த ஒரு இடத்தின் பெறுமதி. உதாரணமா 19 அப்படின்னு சொன்னா 19 இந்த எண் தொடர்ல எவ்வளத்துல இருக்குது அப்படின்னு கேட்பான். 19 விஷயம் இந்த எண் தொடர்ல எவ்வளத்துல இருக்குது அப்படின்னு கேட்பான். சரியா? அதற்கான சமன்பாடு இதான் போட போறோம். நாலாவது கேள்விக்கான ஆன்சர். நாலாவது கேள்விக்கான ஆன்சர் பாவம் 19 அப்படின்னு சொல்றது, அதாவது Tn சமன் பெறுமதி 19 அப்படின்னு சொன்னா அது எத்தனையாவது இடத்தில் இருக்குதான் கேள்வி. சோ எங்களுக்கு சமன்பாடு தெரியும். Tn சமன் a சக n சாய 1d. Tn பெறுமதி எவ்வளோடா? 19 ஏட பெறுமதி இங்க எவ்வளவு? முதல் உறுப்பு 7 எங்களுக்கு தெரியுமா? எத்தனாவது இடத்துல இருக்குன்னு எங்களுக்கு தெரியுமாடா? இல்ல கேள்விதான். சாய 1. பொது வித்தியாசம் எவ்வளோட உள்ள? 2 வெரி குட். பயங்கரம். 19 சமன் 7 சக இந்த 2 என்னோட பெருக்கினா 2 என்ன சாய 2 2. 2 போன எத்தனைடா? 5 வெரி குட். அப்ப 2 சாக 5 சக 5 சமணிக்குங்களா வந்து என்ன நடக்கும்? சயவ மாறும். வெரி குட். ஆகவே 19 சமன் சாய 5 சமன், அதாவது இந்த சக 5ங்களா வந்தா சாய 5 19 சாய 5 2. 19ல இருந்து 5 போன எவ்வளவு பிள்ளைகள் வர எங்களுக்கு? 14 சமன் 2. 2 பெருக்குதுங்களா வந்து என்னடா செய்யும்? பிரிபடும். ஆகவே இந்த பெருமானம் எவ்வளவு? 7 அப்ப 7வது இடத்துல நான் யார் இருப்பாரு? 19 விஷயம் இருக்கும். கிளியரா? யோசிச்சு பாரு, நீயே யோசிச்சு பாரு. இப்ப 17ஆம் நம்பர் எத்தனாவது இடத்துல இருக்குது? 6வது இடத்துலடா. அப்ப யோசிச்சு பாரு, 13 15 17 அடுத்தது வர நம்பர் யாரு? அடுத்த நம்பர் யாரா வரும்? 19. அது எத்தனாவது இடத்துல இருக்கும்? அப்ப 7வது இடத்துல. உண்மையா? சரி, கடைசியா பார்ப்போம் முதல் எத்தனை உறுப்புகளின் கூட்டுத்தொகை அப்படின்னு வச்சுட்டு பார்ப்போம். இப்போ முதல் அவன் கேட்பான் முதல் 4 உறுப்புகள கூட்டுத்தொகை. அதை கண்டுபிடிச்சிட்டு செக் பண்ணி பார்ப்போம் சரியா பிள்ளையா. இப்ப முதல் 4 உறுப்புகளின் கூட்டுத்தொகைன்னு சொன்னா அதுக்கு ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கு. நான் இப்ப சொல்லி தந்தேன். என்னன்னா முதல் 4 உறுப்புகளின் கூட்டுத்தொகைக்கான சமன்பாடு. கூட்டுத்தொகைக்கான சமன்பாடு என்ன? Sn சமன் n என்கில் 2 2a சக n சாய 1d. இப்ப இதை நாங்க முதலாவது போடுவோம், சமன்பாடை போடுவோம். உங்களுக்கு நான் வளர்ந்து தானே? 2 n சமன் n என்கில் 2 2a சக n சாய 1d. 2 n சமன் n என்கில் 2 2a சக n சாய 1d. 2 n சமன் n என்கில் 2 2a சக n சாய 1d. 2 n சமன் n என்கில் 2 2a சக n சாய 1d. 2 n சமன் n என்கில் 2 2a சக n சாய 1d. 2 n சமன் n என்கில் 2 2a சக n சாய 1d. 2 n சமன் n என்கில் 2 2a சக n சாய 1d. 2 n சமன் n என்கில் 2 2a சக n சாய 1d. 2 n சமன் n என்கில் 2 2a சக n சாய 1d. 2 n சமன் n என்கில் 2 2a சக n சாய 1d. 2 n சமன் n என்கில் 2 2a சக n சாய 1d. 2 n சமன் n என்கில் 2 2a சக n சாய 1d. 2 n சமன் n என்கில் 2 2a சக n சாய 1d. 2 n சமன் n என்கில் 2 2a சக n சாய 1d. 2 n சமன் n என்கில்
இதான் சமன்பாடு. இப்ப கவனிச்சுக்கோ, முதல் 4 உறுப்புகள் கூட்டுத்தொகை, அதாவது இந்த முதலாவது இருக்கிற 4 உறுப்புற டோட்டல் கூட்டுத்தொகை எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போறோம் எப்பவுமே. ஓகே, முதல் 4 உறுப்பு தானே கேட்கிறான். அப்ப எண்ணுக்கு பதிலா நம்ம எத்தனை போட போறோம்? 4 4 கீழ் 1000. ஏட பெருமதி எவ்வளோடா? 7 7 சக மறுபடி எண்ட பெருமானம் எத்தனை போடுறாங்க? 4 சக 1. பொது வித்தியாசம் எவ்வளவு பிள்ளை? 2 2. 4 ரெண்டா பிரிச்சா 2 2. 7 2 14 14 சக 4 1 போனா 3 3 தர 2 14 2 14 சக 2 6 6 சரி 2 14 6 கூட்டினா எவ்வளவு பிள்ளைகள்? 20 20. 20 தர 2 எவ்வளவு? 40 40. சரி, அப்ப இந்த முதல் 4 உறுப்பை கூட்டி பாப்போமா? 40 வருகுதாண்டி செக் பண்ணி பாப்போமா? சரி 7 9 கூட்டினா எங்களுக்கு எத்தனை வரும்? 6 16. 16 11 கூட்டினா எத்தனை வரும்? 27. 24 27 13 கூட்டினா எத்தனை வரும்? 40 40. அப்ப முதல் 4 உறுப்புகள் கூட்டுத்தொகை 40 வருதா? ஓ சார் அப்ப இது சரியா? புரிஞ்சுதாடா? ஓ வெரி குட் வெரி குட். பயங்கரம் பயங்கரம். இப்ப நான் பேப்பர் ஒன்றை காட்டி இங்க பாரு இந்த கேள்வி எல்லாம் வந்திருக்குன்னு நான் ப்ரூஃப் பண்ணி காட்டவா? சரி பாரு, நீயே பாரு, பேப்பரை நான் காட்டுறேன், ப்ரூஃப் பண்ணி நீயே பாரு சரியா பிள்ளையா, நான் சொன்ன விஷயம் வந்திருக்குதா அப்படின்னு. ஓகே, இந்த பேப்பர் வழங்க நான் பிள்ளைகளுக்கு. ஓ சார் ஓகே, இங்க பாரு கேள்விய. ஒரு 1 ஒரு 2 ஒரு 3 இருக்குது. தரப்பட்ட ஒவ்வொரு கோணத்திலும் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கையை ஒழுங்குமுறையாக தருக. முதலாவது படத்துல எத்தனை முக்கோணி இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4. ஒத்துக்கொள்றீங்களா? ஓ சார் வெரி குட் வெரி குட். ரெண்டாவது முக்கோணியில பாருங்க. 1 2 3 4 5 6 7. ஒத்துக்கொள்றீங்களா? Okay. அப்ப முதலாவது 4 ரெண்டாவதுல எத்தனை வருது எங்களுக்கு? 7 1 2 3 4 5 6 7. வெரி குட். 7 என்ன? மூணாவதுல பாப்போமாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப 4 7 அதுக்கு பிறகு எத்தனை வருது? 10 விளங்கிச்சாப்ல? ஓ சார் வெரி குட். இப்ப அதான் என்ன செய்யறான், ஒழுங்குமுறைப்படி எழுதட்டுமா? அப்ப 4 7 10 எழுதியாச்சு. ஒரு நாளினை வரைந்து காட்டுக. டேய், இந்த 4க்கும் 7க்கும் இடைப்பட்ட வித்தியாசம் எவ்வளவு? உங்க 4 கிடக்குது, இங்க 7 கிடக்குது. எக்ஸ்ட்ரா எத்தனை முக்கோணி வரைஞ்சிருக்காங்க? 3 வரைஞ்சிருக்காங்க. அப்ப அடுத்தது 4ஆம் உருண்டு சொன்னா ஏற்கனவே 10 இருக்குது, எக்ஸ்ட்ரா இன்னொரு 3 வரைஞ்சு விட்டீங்கன்னா சொன்னா என்ன வரும்? அடுத்த முக்கோணிகள் எண்ணிக்கை வருமா? இதோட 3 முக்கோணியை வரைஞ்சா இது வரும், இதுகளோட ஒரு 3 முக்கோணியை சேர்த்து வரைஞ்சா இது வரும். இதுக்கு பிறகு அடுத்துள்ள படம் எப்படி வரும்? இதோட சேர்த்து இன்னொரு 3 முக்கோணி என்ன செய்யணும்? இணைச்சு விடணும். அததான் இது கேட்கிறான். அப்ப இதை செய்யலுமா? அடுத்தது 3ஆவது கேள்வியை பாருங்க. இவ்வெண்கோளத்தின் பொது வித்தியாசம் யாது? நாங்க சொன்னேன் பொது வித்தியாசம் கேட்பான்னு சொல்லி. பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதுல இருந்து இவர நம்பரை கழிச்சு விடுவீங்க. என்ன? அதாவது இங்க 7 இருக்குது, இங்க 4 இருக்குண்டா. 7ல இருந்து 4 போனா எத்தனை புள்ளைகள்? 3. அப்புறம் இக்கோளத்தை எண்ணாம் உறுப்பினை காண்க. நான் சொன்னேன் எண்ணாம் உறுப்பை கேட்பான் அப்படின்னு சொல்லி. ஞாபகம் இருக்கா? அப்ப என்ன நடக்கும்டா, நாங்க அந்த TN பெருமானம் போடணும். சரி, இதை நான் இப்ப செஞ்சு காட்டுறேன், பிரச்சனை ஒன்றும் இல்லை. இதானே சமன்பாடு. TN சமன் A sin 1D.
எண்ணுக்கு பதிலாக எண்ணையை போட்டுட்டு இந்த ஏ டி அப்படியான இடத்துக்கு வந்துகிட்டு அதற்குரிய பெருமானங்களை போடணும். நான் செஞ்சு காட்டுறேன், பயப்படா. சரியா, பயப்படா, நான் செஞ்சு காட்டுறேன். அதுக்குரிய பெருமானம் போடணும், அதான் விஷயம். சரியா? ஓகே, அடுத்து பார்ப்போம் வாங்க சடார்ந்து. சரி, அடுத்து பார்ப்போம். 12வது கோலத்தில் உள்ள முக்கோணி 12வது கோலத்தில் உள்ள முக்கோணிய எண்ணிக்கை யாது? அப்ப எண்ணுக்கு பதிலா நீங்க எத்தனை போடுவீங்க? 12 12 போட்டு காணணும். கடைசி எத்தனையாவது எண் கோலத்தில் உள்ள முக்கோணியின் எண்ணிக்கை 46. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு குறித்த நம்பரை தந்து போட்டு அது எத்தனாவது இடத்துல கிடக்கும் எல்லாம் கேட்பான்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? ஆம் சார். இந்த இருக்குது பாரு, நான் சொல்றேன், நான் ப்ரூஃபோட காட்டுறேன், நீ உனக்கு சொல்லுவான். குறித்த ஒரு பெருமானமானது எத்தனையாம் உறுப்பாகும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? வந்திருக்கா, கேட்டிருக்கானா? சரி, அடுத்து பார்ப்போம். அடுத்து கேட்கிறான், இக்கோலத்தில் 81 முக்கோணிகளை கொண்டுள்ள உரு ஒன்றை அமைக்க முடியுமா? காரணத்துடன் தருகாதம் செய்யலாம். என்சா ஒண்ணாம் உறுப்பினை காண்க. சரி, இதெல்லாம் நான் இப்ப செஞ்சு காட்டுறேன். இப்ப இதெல்லாம் செஞ்சு காட்டாப்புல வாங்க செய்வோம். சரி, வாங்க செய்வோம். எல்லாருக்கும் இந்த பேப்பர் வழங்குது தானே? ஆம் சார். இப்ப முதலாவது இதே ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கோ, நான் அழிக்க போறேன் தேவைப்பட்டா. குயிக்கா அடிங்க. சரியா புள்ள? ஓ சார். வெரி குட். சரிங்க. சரி, படிக்கிறேன். என்ன நான் படிக்கிறது விளங்குதா? அவனுக்கு கிளியரா இருக்குதா? புரியுதா நான் படிக்கிற விஷயம்? எனக்கு தெரியலையா? ஓ சார். புரியுது சார். புரியுது சார். புரியுது சார். கேள்விக்குள்ள போவோமா? ஸ்கிரீன்ஷாட் பண்றேன். ஓகே, கவனிங்க. சரி, முதலாவது என்ன சொல்றான்? முதலாவது உருளை எத்தனை முக்கோணம் இருக்குது? 4 இருக்கு. ரெண்டாவது முக்கோணில எங்களுக்கு எத்தனை இருந்துச்சு? 10 இருந்துச்சு. மூணாவது முக்கோணில இது உருளை எத்தனை இருக்குது? ரெண்டாவதுல 7, மூணாவதுல 10. ரெண்டாவதுல 7, மூணாவதுல தான் 10. வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்ப என்னது, முதலாவது உருளை வந்துகிட்டு 4, ரெண்டாவது உருளை வந்துகிட்டு 7, மூணாவது உருளை வந்துகிட்டு 10 போகுது. இப்படி போகும்போது அவன் கேட்கிறான், முதலாவது கேள்வி, தரப்பட்டுள்ள ஒவ்வொரு கோணத்திலும் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கையை ஒழுங்குமுறையாக தருக. தந்தாச்சு, கொடுத்துட்டோம். எத்தனை? 4, 7, 10. அடுத்த கேள்வி, ஒரு நாளினை வரைந்து காட்டுக. அப்ப ஒரு நாளை செய்ய வரையட்டுமா? டே யோசிச்சு பாரு. முதலாவதுல 4 முக்கோணம், என்ன? ரெண்டாவதுல 7, மூணாவதுல 10. அடுத்த ஒரு என்னவா இருக்கும்? 13 இருக்கும். 13 நாங்க வரைய போறோம். வாங்க வரையும். 13 நாங்க வரையுமா? சரியா? ஓகே. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 11 தானே? இது கிளியர் தானே? அடுத்தது போவோம். மூணாவது கேள்வி.
மூணாவது கேள்வி பார்ப்பாங்க. மூணாவதுக்கு என்ன கேள்வி? ஓகே, இவ்வெண்கோளத்தின் பொது வித்தியாசம் யாருன்னு கேட்கிறான். இவ்வெண்கோளத்தின் பொது வித்தியாசம். சோ பொது வித்தியாசம் என்ன பிள்ளைல அர்த்தம்? ரெண்டாவது நம்பர்ல இருந்து அதுக்கு முன்னே நம்பரை கழிக்கணும். என்ன கூடாது? பொது வித்தியாசம். பொது வித்தியாசம் என்ன? இந்த எண்கோளத்துல ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து போட்டு அதுக்கு முன்னேயால கழிக்கணும். ஏதாவது ஒரு நம்பர், நீ எந்த நம்பர் எடுக்க விருப்பப்படுற? 7 7 எடுப்போம். என்னடா 7 எடுத்தா அதுக்கு முன்னே நம்பர் எத்தனை? 4 சோ 7 இருந்து 4 போனா எத்தனை பிள்ளைகள் வரும் எங்களுக்கு? 3 மூணு வரும். சரி, இது விளையாச்சு தானே? ஓ சார். ஓகேடா. அடுத்தது நாலாவது கேள்வி பார்ப்போம். என்னது? இக்கோளத்தின் எண்ணாவது உறுப்பினை காண்கன்னு கேட்கிறான். இக்கோளத்தின் எண்ணாம் உறுப்பை கேட்கிறான். நாலாவது கேள்வி பாத்தீங்கன்னா, எண்ணாம் உறுப்பு யாது? எண்ணாம் உறுப்பு யாது? சோ இப்படி கேட்டான்னு சொன்னா நீங்க எப்படி தெரியுமா கொடுக்கணும்? முதலாவது விஷயம் நீ கொடுக்கணும், சமன்பாடு எழுதணும். என்ன சமன்பாடு சொன்னா, எங்களுக்கு தெரியும் பொது சமன்பாடு Tn சமன் a சக n சாய 1t. இதுதான் பொது சமன்பாடு. ஓகே, எண்ணுக்கு பதிலா அது எண்ணே இருக்கட்டும், மாத்தம் செய்யப்படாது. மாத்தம் என்ன செய்யப்படாது. ஆகவே Tn அப்படியே இருக்கட்டும். ஏன்னு சொல்றது யாரு பிள்ளைகள்? ஏண்டா யாரு? முதல் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 4 பயங்கரம். என்ன அப்படியே இருக்கட்டும். என்ன பிரச்சனை? பொது வித்தியாசம் எத்தனை கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 3. இப்ப கவனி. 4 சக 3 இதோட பெருக்க போகுது. 3 தரையன் 3 சய 3 Tn. ஆகவே Tn சமன் 4ல இருந்து 3 கூட எத்தனை வரும்? 1 சக 3. சோ இவரை நாங்க சிறப்பா எப்படி கொடுக்கலாம்னு சொன்னா Tn சமன் 3n சக 1. இதுல யாருக்காவது விளக்கம் இல்லைன்னா என்ன கேட்கலாம், சரி எனக்கு விலங்கலை கொஞ்சம் சொல்லி தரீங்களா அப்படின்னு யார் சரி கேட்டா சொல்லி தருவீங்க. சார் எனக்கு விளங்கல. ஓகே, கவனிச்சுக்கோங்க. என்ன விஷயம் சொன்னா முதலாவது கேள்வி கவனிச்சுக்கோங்க. ஓகே, முதலாவது என்னன்னு சொன்னா எண்ணாம் உறுப்பு யாதுன்னு இருக்கிறான். எண்ணாம் உறுப்பு சொன்னா உதாரணமா 6ஆம் உறுப்பு யாதுன்னு சொன்னா என்னக்கு பேர் நீங்க எத்தனை போடுவீங்க? 6 போடுவீங்க. 7ஆம் உறுப்பு சொன்னா 7 போடுவீங்க. 8 சொன்னா 8 போடுவீங்க. அங்க ஆனா கேட்ட கேள்வி அவன் என்னது? எண். என்ன போடணும்? எண் தான் போடணும். சோ Tn சமன் a சமன் n சமன் 1t தான் பொது சமன்பாடு. Tn என்ன இருக்கட்டும். ஏன்னு சொன்னா முதல் உறுப்பு 4. n சொன்னா யாரு? இவர்தான் சொல்வாது e. பொது வித்தியாசம் n சய 1. பொது வித்தியாசம் d ன்னு சொல்றதுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் பொது வித்தியாசம். d சமன் எத்தனை வாஞ்சங்களுக்கு? 3. அதுங்க போட்டுருக்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்கேன்டா, அந்த 4 இருக்கட்டும், இந்த சகாயம் இருக்கட்டும், இந்த 3 இவனோட பெருக்குது. அப்ப 3 தரையன் 3 சய 3 தர 1 3. திருப்பி இந்த 4 இருக்கு, இங்க சய 3 இருக்குது. 4ல இருந்து 3 போனா எத்தனை வரும்? 1. 3 அப்படியே அங்க இருக்கட்டும். கொஞ்சம் அழகா இருக்கிறதுக்காக வேண்டி இந்த 3 என்ன முன்னுக்கும் இந்த 1 இங்காலையும் போடுறேன். அவ்வளவுதான் விஷயம். இப்ப கிளியரா? சார் 1 2 போடலையா? அப்ப இல்ல, அதுவும் சரி. நீ இப்படி போட்டாலும் சரி, இப்படி போட்டாலும் சரி. கொஞ்சம் வடிவா இருக்கிறதுக்கு நான் இப்படி போட்டுக்கிறேன். கட்டாயம் வடிவா வைக்கணுமா சார்? கட்டாயம் வடிவா இருக்கணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் கல்யாண உடலுக்கு போறதுக்கு கொஞ்சம் வடிவா தானே இருக்கணும். ஓகே சார். அந்த மாதிரி எப்பவுமே நீங்க வடிவு தான் சரி, அது வேற சப்ஜெக்ட். ஆனாலும் ஒரு கல்யாண வீட்டு வரக்கிட்ட மேக்கப் அள்ளிட்டு போவீங்க இல்லையா? அப்ப அன்னைக்குமே வீட்டுல இருக்க மாதிரி கிளம்பி போகணும் தானே? போக மாட்டீங்க. கொஞ்சம் மேக்கப் போல பண்ணி போவீங்க. பொடிய மாதிரி என்ன நௌஃபான் சார் மாதிரி. நௌஃபான் சார் மாதிரி.
ஓகே, அஞ்சாவது பார்ப்போம். பனிரெண்டாவது கோலத்தில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை யாருன்னு கேட்கிறார். 12வது கோலம். அப்ப எண்ணுக்கு பதிலா நாங்க எத்தனை போட போறோம்? 12. 12. இப்ப நாங்க கண்டுபிடிச்ச சமன்பாடு இதானே இதானே நாங்க கண்டுபிடிச்ச சமன்பாடு. ஓகே, இப்ப இதை எழுத போறோம். யாரு? Tn சமன் 3n சக 1. இதான் நாங்க கண்டுபிடிச்ச சமன்பாடு. எண்ணுக்கு பதிலா நாங்க எத்தனை போடணும்? 2. 12 போட போறோம். என்ன பிள்ளை? ஆகவே 3 தர எண்ணுக்கு பதிலா 12. 12 சக 1. 1 3 12 எத்தனைடா? 36 கூட்டினா எத்தனை வரும்? 37. இப்ப கலைக்கிறீங்க. அப்ப 12வது இடத்துல இத்தனை முக்கோணி வரைஞ்சிருப்போம். நான் வரைகிறேன்டா 37. ஓகே, அடுத்தது 6வது கேள்வி பார்ப்போம். 6வது கேள்வி பார்ப்போமா? ஆறாவது கேள்வி என்ன கேட்கிறான்? எத்தனையாவது கோலத்தில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை 46 ஆகும். அதாவது டி என்ற பெருமானம் அவன் எங்களுக்கு தந்துட்டான் 46 அப்படின்னு சொன்னா எந்த பெருமானம் என்ன கேள்வி. டி என்ற பெருமானம் தந்துட்டா எத்தனை பிள்ளைகள்? 46 பெருமானம். எந்த பெருமானம் என்னன்னு கேட்கிறான். அதாவது இப்படியே முக்கோணிகள் நீங்க போகுது. உதாரணம் 4 அப்புறம் 7 10 அப்படியே போகிட்ட 46 ஒரு நம்பர் ஒன்று இருக்கு. அந்த நம்பர் எத்தனாவது இடத்துல இருக்கு? உதாரணம் 10வது நம்பர் எத்தனாவது இடத்துல இருக்குது? 3. 7வது நம்பர் 2வது. அந்த மாதிரி 46 ஒரு நம்பர் இருக்க போது அது எத்தனையாவது இடம் தான் கேள்வி. அப்ப எங்களுக்கு பொது சமன்பாடு நாங்க கண்டுபிடிச்சிருந்தா இருக்கு. அதாவது கண்டுபிடிச்சது அது என்ன போட போறோம்? Tn சமன் 3n சக 1. T என்ற பெருமாள் எவ்வளோ? 46. 46 சமன் 3n சக 1. சக 1 சமனுக்கு என்ன நடக்கும்? சாய ஒண்டா மாறும். சாய ஒண்டா மாறும். 46 இது 1 போன எவ்வளோடா? 45. 3 பெருக்குதுக்காக வந்தா பிரிக்கும். 45 3 பிரிச்சா எவ்வளோடா வரும்? 15. n சமன் எவ்வளவு? n சமன் 15. 15. கணேஷ் அப்படி வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். பாரு 7வது கேள்வி பார்ப்போம். 7வது கேள்வி பார்ப்போம். 7வது கேள்வியோட முடிப்போமே. இக்கோலத்தில் 81 முக்கோணிகள் உண்டு. 81 முக்கோணிகளை கொண்டு ஒரு ஒன்றை அமைக்க முடியுமா? காரணத்துடன் தருக. இந்த விஷயமும் என்னன்னு சொன்னா 81 விஷயம் என்னன்னு சொன்னா டி என்ற பெருமானம் 81 போட்டு நீங்க பார்க்கணும் எண்ணுக்கு தசம் வருகுதா இல்லையா. தசம் வந்தால் அமைக்கலாம். ஒரு குறித்த இடத்துல தசம் 1 தசம் 1வது இடம் 2 தசம் 4வது இடம் அப்படின்னு எல்லாம் நாங்க சொல்றியா? 1வது இடம் 2வது இடம் அப்படிதான் நாங்க சொல்லுவோம். என்ன பிள்ளை? அந்த மாதிரிதான் அவன் சொல்றான் T என்ற பெருமானம் 81 அப்படின்னு சொன்னா இதுக்கு எந்த பெருமானம் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்கிறான். இருக்குதா இல்லையான்னு கேட்கிறான். அப்ப சமன்பாடு போடுவோம். Tn சமன் 3n சக 1. இது நாங்க கண்டுபிடிச்ச சமன்பாடு. ஒருவேளை இந்த சமன்பாடு நம்ம கண்டுபிடிக்கலன்னு சொன்னா நாங்க பிரதியிடக்கூடிய சமன்பாடு யாராக இருக்கணும்? Tn சமன் a சக n சக 1d. 81 சமன் 3n சக 1. சக 1 சமன்பாடு வந்தா சாய ஒண்டா மாறும். அப்ப 81 ல 1 கூட 80 என்ன பிள்ளை? 80 3ஆல பிரிக்கலாமா? ஏழாது. அப்ப 81 சில நம்பர் இந்த எண்கோணத்துல இருக்குமா? தசத்துல எண் கோணம் வருமா? விளங்கல? விட தசத்துல வருமா? வரக்கூடாது. சரியா? சரியாப்ல? இப்ப 8வது கேள்வியா பாப்போமே. 8வது கேள்வி n சக 1ஆம் உறுப்பினை காண்க அப்படின்னு இருக்கிறான்.
ஏழாம் உறுப்பினை காண்கண்டா எண்ணு பல எத்தனை போடுவீங்க 7 7. எட்டாம் உறுப்பினர் எண்ணு பல எத்தனை போடுவீங்க 8 8. என் சக ஒண்ணாம் உறுப்பினர் எண்ணு பல என்ன போடுவீங்க என் சக உண்ட போடும் அவ்வளவுதான் விஷயம். எண்ணு பல என் சக ஒன்று போடுது எண்ணிற்கு எடுத்து பல என் சக ஒன்று போடுது சமன் 3. எண்ணிற்கு பல என் சக ஒன்று போடுது 3 தர எண் 3 சக 3 தர 1 3 3 சக 1. ஆகவே 3 சக 3 ஒன்று கூட்ட எத்தனை வரும் 4 இப்ப சொல்லுங்க லேசா கஷ்டமா லேசி லேசா இருக்கு நம்மள இன்ஷால்லா இதோட தொடர்ச்சியை நாளைக்கு அப்ப இதே டைமுக்கு போடுவேன். இதோட பேப்பர் 2-3 செய்வோம். செஞ்சதோட இன்கோலத்தை முடிச்சிட்டு அடுத்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? சரி ஓகே சார் சரி. இந்த விஷயத்தை நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்கு இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நான் ரெக்கார்ட போடுவேன். இந்த ரெக்கார்டையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? உள்ள வந்து படிக்கிறதா படிக்கணும், தேவையில்லை இல்ல கெஞ்ச தேவையில்லை, விருப்பம்னா வரணும். அவ்வளவுதான் விஷயம். சரியா? சரி ஓகே சார் அப்ப டாடா பை பை குட் நைட் அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் குட் நைட் சார் குட் நைட் பாய் பை 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 பை